எல்லாருக்கும் வணக்கம். மாடியூல் 2 வீடியோ 7 ப்ரொஜெக்ஷன். இந்த வீடியோவில் ப்ரொஜெக்ஷனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப், நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் என்ன பார்த்துட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் ஒரு வெக்டர்னுடைய மாடுலஸ் அல்லது லென்த் அல்லது சைஸ்ன்னு சொல்லப்படுறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது, ரெண்டு வெக்டர் கொடுத்துட்டு அந்த ரெண்டு வெக்டர்னுடைய டாட் ப்ராடக்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம், ரைட். அண்ட் தென் ஒரு கொசைன் ரூலை வச்சுக்கிட்டு டாட் ப்ராடக்டை வந்துட்டு நம்ம டிரைவ் பண்ணோம், ரைட். இப்போ ஒன் பை ஒன்னாக ஸ்லோவாக பார்க்கலாம். நான் திரும்பவும் இந்த கான்செப்ட்ஸை வந்துட்டு ரீவிசிட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இதனுடைய மூணுத்தினுடைய அண்டர்ஸ்டாண்டிங், சாலிட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு ப்ரொஜெக்ஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் எ வெக்டார், ரைட். ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க, ரைட். அந்த வெக்டார்னுடைய காம்போனன்ட்ஸ் வந்துட்டு லெட்ஸ் சே ஏ பி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, then we can define the modulus of a vector to be mod r, which is equal to square root of a square plus b square, அதாவது components of the vector r, right. சரி, இப்போ இது r வந்துட்டு r-னுடைய காம்போனன்ட்ஸ் வந்துட்டு 3 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனுடைய கோஆர்டினேட்ஸ் வந்து 3 4ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ mod r வந்துட்டு will be equal to square root of sum of the squares of the components. So 3 square plus 4 square. 3 square is 9 plus 4 square is 16 square root. Again 9 plus 16, 9 plus 16 25. So square root of 25, right. So 25 square root பண்ணீங்க அப்படின்னா 5. So the mod r is 5. The length of the vector is 5, right. சரி, டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ். இப்போது லெட்ஸ் சே ஆர் அப்படின்னு ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த வெக்டர்னுடைய காம்போனன்ட்ஸ் ஆர்ஐ ஆர்ஜே, அண்ட் தென் எஸ்ன்னு இன்னொரு வெக்டர் கொடுத்து அதனுடைய காம்போனன்ட்ஸ் எஸ்ஐ எஸ்ஜே அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தென் ஆர் டாட் எஸ்ஸை வந்துட்டு எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, we can define it as ஆர்ஐ எஸ்ஐ ப்ளஸ் ஆர்ஜே டைம்ஸ் எஸ்ஜே அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணலாம், ரைட். அண்ட் தென் ஆர்னுடைய காம்போனண்ட் வந்துட்டு லெட்ஸ் சே 3 2 அப்படின்னு இருக்குது. எஸ்னுடைய காம்போனன்ட்ஸ் -1 2 அப்படின்னு இருக்குது அப்படின்னா, தென் ஆர் டாட் எஸ் வில் பி 3 times -1 plus 2 times 2. So -3 plus 4, so 1, right. நெக்ஸ்ட் கொசைன் ரூல் அண்ட் த டாட் ப்ராடக்ட், ரைட். இதில் நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் பார்த்துருந்தோம் அப்படின்னா, தட் ஆர் டாட் எஸ் கேன் பி டிஃபைன்ட் அஸ் mod r mod s cos theta அப்படின்னு பார்த்துருந்தோம், ரைட். இப்போது இந்த எக்ஸ்பிரஷன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரைட், ப்ரொஜெக்ஷன் வந்துட்டு பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போது ப்ரொஜெக்ஷன்னா என்ன முதல்ல? ஸோ வாட் இஸ் ப்ரொஜெக்ஷன்? ப்ரொஜெக்ஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு லெட்ஸ் கன்சிடர் திஸ் வெக்டார் ஆர், ரைட். அப்புறம் இது வந்துட்டு எஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வெக்டார் எஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அண்ட் தென் இதுக்கு மேலே ஒரு லைட் சோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கலாம், ரைட். இமேஜின் பண்ணிக்கிட்டோம்னா, இப்போ இந்த எஸ் வெக்டார் இருக்கு இல்லையா, அந்த எஸ் வெக்டார்னுடைய ஷேடோ ஆர் மேலே இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும், ரைட், with an angle theta, right. இப்போ இந்த shadow, the projection of this shadow of vector s onto r is nothing but the projection, right. சரி, இப்போ இந்த ப்ரொஜெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா there will be two things. ஒன்று வந்துட்டு அந்த ப்ரொஜெக்ஷனுடைய மேக்னிடியூட், ரைட், லென்த் ஆஃப் த ப்ரொஜெக்ஷன். ரெண்டாவது அதனுடைய டைரக்ஷன், ரைட். ரெண்டும் நமக்கு இருக்கும் அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு. இப்போது அது ரெண்டையும் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, லென்த் வந்துட்டு டு பி எ ஸ்கேலர் ப்ரொஜெக்ஷன் அண்ட் த டைரக்ஷன் டு பி எ வெக்டர் ப்ரொஜெக்ஷன், ரைட். இப்போது இந்த ஸ்கேலர் ப்ரொஜெக்ஷனையும் வெக்டர் ப்ரொஜெக்ஷனையும் டிரைவ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ இதை ட்ரையாங்கிள் முதல்ல கன்சிடர் பண்ணிப்போம் வித் அன் ஆங்கிள் தீட்டா, ரைட்.
இது கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா இது வந்துட்டு ஆப்போசிட் சைடு, இது வந்துட்டு அட்ஜசன்ட் சைடு, ரைட், அந்த ஷேடோ, இது வந்துட்டு ஹைப்போட்டனியூஸ், ரைட். அந்த ஹைப்போட்டனியூஸ் இஸ் நத்திங் பட் எஸ், மாட் எஸ், எஸ்னுடைய வெக்டர்னுடைய சைஸ் தான் வந்துட்டு இந்த சைடு, ரைட். இப்போ we can define cos theta is equal to adjacent side divided by hypotenuse, right. அதாவது adjacent side divided by hypotenuse வந்துட்டு mod s, right. Now the adjacent side is nothing but the shadow of s onto r, the projection of s onto r, which is equal to the mod s multiplied with cos theta, mod s times cos theta, right. சரி, இப்போ அது ஒரு எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் நம்ம ரீகால் பண்ணோம் அப்படின்னா அந்த கொசைன் ரூல்ல இருந்து we had an expression that r dot s is equal to mod r mod s times cos theta, right. இப்போ mod s cos theta அப்படிங்கிறது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா nothing but the adjacent side of the triangle, and then which is also called as the shadow of the vector s onto r அப்படின்னு சொல்லி சொன்னோம், ரைட். ஸோ இதை நம்ம ரீடிஃபைன் பண்ணி நம்மளுடைய அந்த ஸ்கேலர் ப்ரொஜெக்ஷனை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், ரைட். ஸோ ரீடிஃபைன் பண்ணணும்னா என்ன ரீடிஃபைன் பண்ணலாம்? the vector product, the dot product of vectors r and s is defined to be the size of the vector r times the scalar projection, right. And then we can define the scalar projection as mod s times cos theta is equal to, right, the mod s times cos theta is equal to the r and the side கொண்டு வந்துடலாம், right, is equal to r dot s over mod r, right. இந்த மாதிரி நம்ம ஸ்கேலார் ப்ரொஜெக்ஷனை டிஃபைன் பண்ண முடியும், ரைட். சரி, இந்த ஸ்கேலர் ப்ரொஜெக்ஷனில் ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் இருக்குது. என்ன அப்படின்னா this defines the amount of shadow, that is it tells us how much s goes on to r, right. இப்போ let's say இதுதான் r, and then if this is s which is orthogonal to r, right, இது perpendicular-ஆ இருக்கு, r க்கு perpendicular-ஆ இருந்தது அப்படின்னா then there will not be any shadow, இந்த இடத்துல நமக்கு ஷேடோவே இருக்காது, there will not be any shadow, right. நம்மளோட எக்ஸ்பிரஷனும் அதுதான் இப்போ கொடுக்குது. What it tells that is mod s times cos theta, scalar projection is equal to mod s times cos theta, which will be is equal to mod s times cos 90. Cos 90 is 0. So mod s times 0 is 0, right. So அந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு என்ன கொடுக்குதுன்னா அதே தான் கொடுக்குது, ரைட். இதோட ஜியோமெட்ரிக் ரெப்ரசன்டேஷனில் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோமோ அதே தான் நமக்கு இந்த எக்ஸ்பிரஷனும் கொடுக்குது, ஸ்கேலர் ப்ரொஜெக்ஷன், ரைட். ஃபைன். இப்போ வெக்டர் ப்ரொஜெக்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். வெக்டர் ப்ரொஜெக்ஷன்னா என்ன அப்படின்னா இஸ் நத்திங் பட் த ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்கேலர் ப்ரொஜெக்ஷன் r dot s over mod r times the unit length of the vector r, right. இதுதான் வெக்டர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம், right. So this is nothing but the scalar projection, and this is the unit length of the vector r, right. r divided by the size of r, right, normalized form. இதை ஜஸ்டிஃபை பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்து அந்த ஸ்கேலர் ப்ரொஜெக்ஷன் வெக்டர் ப்ரொஜெக்ஷனை ஜஸ்டிஃபை பண்ணலாம், ரைட், யூசிங் an example, right. Let's say this is an r with components to 0, and if this is another vector called as s with component 1 1, right, then the shadow will be like this, right. Now the scalar projection will be, let me write it in a short form, sp, call it as sp, scalar projection will be r dot s over mod r, right. So r dot s is equal to
2 0 1 1 dotted with, right? So 2 times 1 plus 0 times 1 0, which is 2. And what about mod r? Mod r is equal to square root of components of squares of the sum of the squares of the components of r, right, which is nothing but again 2. So now the scalar projection will be r dot s is 2 divided by mod r 2, which is 1, right? The shadow length வந்துட்டு 1. Next, vector projection. Vector projection is nothing but the scalar projection times r, vector r over mod r, right? Scalar projection is 1 times vector r is 2 0 times 1 by mod r is 2, right? So 1 into 2 0 is 2 0 vector again, times 1 by 2 would be 1 0, right? So this gives us the direction of the shadow of S, or the projection of S onto R. Okay. So I hope you understand this video. That's the end of the video. Thank you all. We'll see you in the next video.